அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, அதாவது ஜூன் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நமக்கு இந்த ஆணி மாதத்தோட மகா பிரதோஷம் வந்திருக்கின்றது. அன்று சனி பகவானால் வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டப்படுபவர்கள் மட்டும் இந்த சனி பிரதோஷம் அன்று கட்டாயம் இதை மட்டும் செய்து விடணும். அப்படி என்ன வழிபாட்டு முறை அப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆனி மாதம் சனி பிரதோஷமானது நமக்கு ஜூன் 27ஆம் தேதி வருகின்றது. இந்த சனி பிரதோஷத்தோடு சேர்ந்து இன்னுமே 2 அற்புதம் வாய்ந்த சிறப்புகளும் இந்த நாள்ல உண்டு. பொதுவா ஆனி பிரதோஷம் தேவர்களுக்கு உண்டான ஒரு பிரதோஷம் என்று சொல்லப்படுது. தேவர்கள் நேரடியாக சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய காலம்தான் இது. கூடவே அன்றைய தினம் சனிக்கிழமையுடன் சேர்ந்து அனுசம் நட்சத்திரமும் வந்திருக்கின்றது. இது சனி பகவானுக்கு உரிய ஒரு நட்சத்திரம். இத்தனை அற்புத சக்திகளை கொண்ட இந்த நாளில் சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுப்படையான பிரதோஷ விரதங்களை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பெரும்பாலுமே நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். அதை தவிர்த்து ஒரு சில விஷயங்களை இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். இன்று சனி பிரதோஷ நேரத்துல சிவபெருமானுக்கு உங்க கைகளால வில்வ இலை மாலை கட்டி போடலாம், இல்லைன்னா திராட்சை மாலை கட்டி போடலாம், இல்லைன்னா சங்கு பூவால் மாலை தொடுத்து போட்டுக்கலாம். இதனால நமக்கு செய்த பாவங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய பிரதோஷ வேளையில நந்தி தேவருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடக்கும். அந்த அபிஷேகத்தின் போது கலந்து கொண்டு நந்தி தேவரை தரிசனம் செய்தால் கோடான கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும். குறிப்பா இன்று அனுச நட்சத்திரத்தோடு இந்த பிரதோஷ தினம் வந்திருப்பதனால, அதிலும் சனிக்கிழமையோடு சேர்ந்த அனுசம் நட்சத்திரமும் வந்திருப்பதால் இன்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணியில இருந்து 6 மணிக்குள் சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு சிவன் கோவில்ல இருக்கும் கால பைரவரையும் தரிசனம் செஞ்சு வழிபாடு செய்துவிட்டு தவறாமல் சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். இந்த பிரதோஷ நேரத்துல சனி பகவானுக்கு தனியாக 2 மண் அகல் விளக்குகளை ஏற்றி வச்சுட்டு கஷ்டங்கள் எல்லாம் குறையணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். இன்றைய நாள்ல பிரதோஷ நேரத்துல நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்தால் சனி பகவானால் சனி தோஷத்தினாலும் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எல்லாம் படிப்படியாகவும் குறையும்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு அற்புதம் வாய்ந்த நேரம்தான் இன்றைய நாளின் பிரதோஷ தின நாள் நேரம் அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுக்கு 7:30 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, சனி திசை இப்படி எது நடந்து கஷ்டப்படுபவர்களாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு சனி பிரதோஷ நாளை தவறவே விடக்கூடாது. இன்றைய நாள்ல அதுவும் பிரதோஷ நேரத்துல உங்க கைகளால் ஒரு 10 ரூபாய் அன்னதானம் செய்தாலும் கூட அது 1000 ரூபாய் அன்னதானம் செய்ததற்கு சமம்னே சொல்லலாம். இன்று மட்டும் உங்களால முடிந்த வரை மாலை பிரதோஷ நேரத்துல உங்க கைகளால் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது சிறப்பு. இப்ப சில பேரால் வழிபாடுகளை முறையாக கோவிலுக்கு சென்று செய்ய முடியும். சில பேரால் கோவிலுக்கு செல்ல நேரமே இருக்காது. ஏன்னா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, இல்ல ஊருக்கு வெளியில போறாங்க. அப்படி அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் சரி, இன்று மட்டும் நீங்க சிவபெருமானை ஒரு நொடி பொழுதாவது நினைத்து ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொன்னாலே உங்க கர்மாக்கள் கரைந்து போயிடுமா. முடிந்தால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாளை நம சிவாய அப்படின்னு சொல்லி கொண்டே இருங்க. வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இறுதி காலத்துல உங்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதியினே சொல்ல முடியும். அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செய்யுங்க. என்றுமே நல்லது மட்டுமே நடக்கும். மீண்டும் வேறொரு பதிவை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.